அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நான் இப்போ செய்ய போகிற ரெசிபி ஜட்ஜாக்கி லொசன்கா கடி. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப்பு, தக்காளி பச்சை மிளகா நறுக்குனது ஒரு தக்காளி 3 பச்சை மிளகா நறுக்குனது, பூண்டு 1 கப்பு, 2 தக்காளி 2 வெங்காயம் 1 தக்காளி நறுக்குனது 1 கப்பு, உப்பு, புளி, தண்ணி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், வெந்தயம், ஜீரகம், எள்ளு, கேசரி பவுடர். அவ்வளோதான். கடாய் வச்சுக்கோங்க. 3 குளிக்கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன், நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ முத நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் வெந்தயம் போடணும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நிறம் மாறிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போடுங்க. அப்புறம் பூண்டை போடுங்க. 1 கப் பூண்டு. நல்லா வதக்கி விடுங்க. அந்த நிறம் கொஞ்சம் மாறணும். பச்சை மிளகாயும் போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை, ஒரு 2 வெங்காயம் 1 தக்காளி மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதை போடுங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. சும்மா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. அப்புறம் மல்லித்தூள் போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. அப்புறம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. 1/2 ஸ்பூன் போடுங்க. இப்போ கொஞ்சம் உரப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் நல்லா வணக்குங்க. இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வேகணும். அவ்வளோதான். பூண்டு வெங்காயம் வெந்த பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். கொதிச்சிருச்சு. இப்போ பூண்டு வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கு. வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வத்திருச்சு குழம்பு. நம்ம போட்ட லொசன் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், புளி தண்ணியை மட்டும் ஊற்றணும். புளி தண்ணியை ஊற்றிடணும். அது நல்லா கொதித்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். வத்தட்டும் தண்ணி. பாருங்கள், குழம்பு நல்லா வத்திருச்சு. இப்போது இந்த இருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலையை மேலால் போட்டு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொதித்த பிறகு சிம் பண்ணிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அவ்வளோதான் குழம்பு. சிம் பண்ணிட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல முட்டை கொத்தி ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம், ஆப்ஷனல். கருவாடும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். கர்ப்பிணி பெண்கள் விரும்பி சாப்பிட்றது.
இது வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பிளேட்டிங் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. जच्चा की लहसुन की कड़ी, काको औंधे पड़ी, मस्ती से उठको उनके लोगों से लड़ी.